ॐ प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। अपाने जुह्वति प्राणं प्राणे पानं तथा परे प्राणापानगतिरुद्ध्वा प्राणायामपरायणाः. भगवान श्री कृष्णர் இந்த ஸ்லோகத்தில் பிராணாயாம யஜ்ஞத்தை உபதேசம் பண்றார். அபானே ஜுஹ்வதி பிராணம், இதுக்கு பேரு பூரக பிராணாயாமம்னு பேர். அதாவது வெளியில இருக்கிற காத்த மூக்கு வழியா இழுத்து உள்ளுக்குள்ள செலுத்துறது. ஆக இதுக்கு பேரு பூரக பிராணாயாமம். இது அபானத்துல பிராணனை ஹோமம் பண்றது அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரே. பிராணன்ல அபானனை ஹோமம் பண்றார். இதுக்கு பேரு ரேச்சக பிராணாயாமம்னு பேர். மூச்சு காத்த வெளியில விடுறது, வலது மூக்காலையோ இடது மூக்காலையோ மாத்தி மாத்தி விடுறது தான். ஆக ரேச்சக பிராணாயாமம் அப்படின்னு இதுக்கு பேர். அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரே. அப்புறம் அடுத்தது பிராணாபான கதி ருத்வா. பிராணனையும் அபானனையும் கட்டுப்படுத்துறது. உள்ள மூச்சை இழுத்ததுக்கு பிறகு மூச்சை விடாம இருக்கிறதுக்கு பேரு கும்பக பிராணாயாமம்னு பேர். அதுக்கு பேரு பொதுவா கும்பகம்னு பேரு. நம்ம அதை பிராணாயாமம் சேர்த்துக்கிறோம். கும்பகம்னு பேரு. அந்த கும்பகம் உள்ளுக்குள்ளேயே மூச்சு காத்த கட்டுப்படுத்துறது. அப்புறம் மூச்சு காத்த வெளியில விட்டத்துக்கு பிறகு கொஞ்ச நேரம் மூச்சு இழுத்துக்காம இருக்கிறது. அதுக்கு பேர் பாஹ்ய கும்பகம்னு பேர். இதை மந்திரபூர்வகமா பண்ணினா அதுக்கு பேரு சகர்ப்ப பிராணாயாமம்னு பேர். மந்திரம் இல்லாம பண்ணினா அகர்ப்ப பிராணாயாமம்னு பேர். மந்திரபூர்வமா பண்ணினா அதுக்கு அதிருஷ்ட பலம் உண்டு, மந்திரம் இல்லாம பண்ணினா திருஷ்ட பலம் உண்டு. இப்போ உலகம் முழுக்க பிரசித்தமாக இருக்கு பிராணாயாமத்துக்கு எவ்வளவு பலன் இருக்குன்னு சொல்லி. இதை சாஸ்திரத்தில் வைதிகமாக பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி எல்லோருமே பிராணாயாமத்தை பண்ணி ஆகணும். எந்த ஒரு பூஜை பண்ணினாலும் பிராணாயாமம் பண்ணாம பண்ணக்கூடாது. பிராணாயாமம் பண்றதுனால மனசு கட்டுப்படும். பிராணபந்தனாத்து லீயத்தே மனஹா ஜால பக்ஷிவத்து ரோத சாதனம் என்று ரமண மகர்ஷியினுடைய உபதேசசாரம் சொல்லுகிறது. ஆக பிராணபந்தனம் பண்ணினா மனசு ஒடுங்குகிறது. எப்படி ஒரு பக்ஷிய அங்கிங்கேயும் பறந்துருக்கிற பக்ஷிய ஒரு ஜாலத்துல வலையில பிடிக்கிறோமோ அது மாதிரி பிராணாயாமம்ங்கிறது என்று அந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆக பிராணாயாமம் உடம்புக்கும் ஸ்தூல சரீரமான அன்னமய கோஷத்துக்கும் நல்லது, சூக்ஷ்ம சரீரமான மனசுக்கும் நல்லது. எண்ணங்களை எல்லாம் சரிப்படுத்தும், எண்ணங்களை ஒருமுகப்படுத்தும், எண்ணங்களை சுத்தப்படுத்தும். உடம்பையும் சுத்தப்படுத்தக்கூடிய சக்தி பிராணாயாமத்துக்கு இருக்கு. பிராணாயாம பராயணாக, எப்ப பார்த்தாலும் பிராணாயாமத்தையே லட்சியமாக கொண்டு சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது காயத்ரி மந்திரத்தோட சேர்த்து பண்ற பழக்கம் உண்டு, ஓங்காரத்தோட சேர்த்து பண்ற பழக்கம் உண்டு. இந்த காலத்துல சில பேர் லௌகிக்கமா இந்த மந்திரங்கள் இல்லாமலே இந்த அபியாசம் பண்ணுகிறார்கள். ஆனா வைதிகமா பண்ணக்கூடிய பிராணாயாமங்கள்ல மந்திரபூர்வமா பண்ணினாத்தான் அதுக்கு பலன் ஜாஸ்தி. ஆகவே ஒரு சில சாதகர்கள் பிராணாயாமத்தையே யஜ்ஞமாக பண்ணுகிறார்கள். ஆக இது பிராணாயாம யஜ்ஞம்னு பேர். பிராணன அபானனிலையும் அபானன பிராணனிலையும் ரெண்டையும் பாஹ்ய கும்பகமாகவும் அந்தர கும்பகமாகவும் கட்டுப்படுத்தி அதன் மூலம் பிராணாயாமத்தை அபியாசம் பண்ணுகிறார்கள். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். அடுத்த ஸ்லோகம் ஆகார நியம யஜ்ஞத்தை பத்தி சொல்லுகிறது. நாளைக்கு படிக்கலாம். அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரே பிராணாபானகதிருத்வா பிராணாயாம பராயணாஹ. எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓ